Friends, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12 ஓட சாப்டர் 2ல எக்ஸாம்பிள் 2.8 பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ தட் அப்படின்னு சொல்லி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கொடுத்துட்டு இது பியோர்லி இமேஜினரின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்த இந்த எக்ஸ்ப்ரெஷனை நம்ம ஜெட்டுன்னு பேர் வச்சுக்கலாம். இப்போது இது பவரில் 15 இருக்கிறதால ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்குள்ளே இதுலையும் என்ன நடக்குன்றதை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜெட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது மட்டும் எடுத்திருக்கேன். இது டிவைடில் இருக்கிறனால காஞ்சிகேட்டால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 19 5s are 95, 19 into 3i பண்ணுறப்போ 57i, 9i into 5 பண்ணுறப்போ 45i, அதுக்கப்புறமா ப்ளஸ் 9 3s are 27 into i square by கீழே வந்து a + b × a - b மாதிரி இருக்கிறனால a square - b square போட்டாச்சு. இங்கே i ஸ்கொயரோட வேல்யூ -1ன்னு போட்டோம்னா இது -27ன்னு ஆகிடும். இங்கே 5 ஸ்கொயர் வந்து 25ன்னு ஆகிடும். 3i ஸ்கொயர் வந்து -9, ஆல்ரெடி வெளியில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +9 ஆகிடும். 95ல் 27 போனால் 68, இது ரெண்டும் ஆட் பண்ணோன்னா 102i divided by 34. மேலே வந்து 34 காமனாக எடுத்தோம்னா இது 2s are இது 3s are by 34 கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு 2 + 3iன்னு கிடச்சிரும். ஸோ ஜெட்டோட ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் நான் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் ப்ராக்கெட் எடுத்து எழுதியிருக்கேன். அதே மாதிரியே காஞ்சிகேட் பண்ணுறேன். மேலே 8 1s are 8, i into 1i, 8 into -2i -16i, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2i ஸ்கொயர் பை கீழே a ஸ்கொயர் - b ஸ்கொயர் மாதிரி எழுதிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த i ஸ்கொயர் வந்து மைனஸ் ஆகி இது +2 ஆகிடும். 1 + 4 5 ஆகிடும். 8 + 2 10, அப்புறமா i -16i -15i, மேலேருந்து 5ஐ காமனாக எடுத்தோம்னா 2 - 3i 5 கேன்சல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு செகண்ட் ப்ராக்கெட்டும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது நம்மளுக்கு கிடச்ச இந்த ரெண்டு வேல்யூவுமே நான் இங்கே பாருங்கள் ஜெட்டில் கொண்டு போய் போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? z இஸ் இமேஜினரின்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி? z பார் இஸ் ஈக்குவல் டு -zன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா z வந்து இமேஜினரி ஆகிடும். இப்போது எனக்கு z தெரிஞ்சிருச்சு. நான் z பார் எடுக்கிறேன். ஸோ இதுக்கு ஹோல் பார் போட்டிருக்கேன். ஹோல் பார் போட்டுட்டு என்ன பண்ணியிருக்கேன்? z1 - z2 ஹோல் பாராக இருந்தால் அதை z1 பார் -z2 பார், அதாவது பாரை தனித்தனியாக பிரித்து எழுதலாம். ஸோ இதுக்கு தனியாக பார் மைனஸ் இதுக்கு தனியாக பார் போட்டிருக்கேன். இங்கே பார்க்குள்ளே பவர் இருக்குது. ஸோ அதுக்கான ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி பவரை வெளியே கொண்டு வந்துட்டேன், அதாவது பாரை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டேன். இப்போது இதுக்கு பார் காஞ்சிகேட் எடுத்தோம்னா 2 - 3i, இதோட காஞ்சிகேட் வந்து 2 + 3i. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸை காமனாக எடுத்தோம்னா இது வந்து பாசிட்டிவ் ஆகிடும், இந்த டேர்ம் வந்து நெகட்டிவ் ஆகிடும். அப்போது நீங்கள் இதை போய் ஜெட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது உங்களுக்கு? z பாரோட ஆன்சர் வந்து -z போல் கிடச்சிருக்கு. அப்போது z இஸ் பியூர்லி இமேஜினரி. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. நான் திரும்ப லாங் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு ஃபுல் சம் காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.